எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பங்களாதேஷ் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இஸ்லாமிஸ்ட் யூத் லீடர் ஷரீஃப் உஸ்மான் ஹதி அப்படிங்கிறவன் அவர் கொல்லப்பட்டதை அதை அங்கே கொல்லப்பட்டவங்க அந்த கொலையாளி சஸ்பெக்ட் இங்கே கிராஸ் பண்ணி அங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து மேகாலயாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதை இந்தியன் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சண்டே அன்னைக்கு அதை டோட்டலாக டினை பண்ணியிருக்காங்க அந்த அலிகேஷனை. நியூ டெல்லி கன்சர்ன் இருக்குது எங்களுக்கு, அதாவது மைனாரிட்டிஸ் அங்கே இருக்கிறது ரொம்ப தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொன்னதையுமே டாக்கா ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நெய்பரிங் கண்ட்ரியில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்தியா டினை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அலிகேஷனை இந்த பங்களாதேஷோட அடிஷ்னல் கமிஷனர் டாக்காவோட மெட்ரோபாலிட்டன் சிட்டி இந்த எஸ்என் நஸ்ருல் இஸ்லாம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 சஸ்பெக்ட்ஸ் டிசம்பர் 12 அன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க ஹதியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைசல் கரீம் மசூத் அப்புறம் அலாம்கீர் ஷேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேருமே இந்த மேகாலயாவை கிராஸ் பண்ணி இந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டாங்க, மேகாலயாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இந்த லோக்கல் பீப்புள் தான் அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படியும் அவர் ஒரு இது அலிகேஷனை வச்சுருக்காரு. லோக்கல்லாக இருக்கிற ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாருல அவர் அசிஸ்டன்ட்ஸு அந்த சஸ்பெக்ட்ஸுக்கு அவங்க இந்தியன் அத்தாரிட்டிஸோட கஸ்டடியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. இது நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் கம்யூனிகேஷன் வித் இந்தியாவோட இந்தியன் அத்தாரிட்டிஸோட, அதாவது த்ரூ ஃபார்மலாகவும் இன்ஃபார்மலாகவும் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு தான் அரெஸ்ட்டு எக்ஸ்ட்ராடிஷன் அதாவது திரும்பி ஒப்படைக்கிறது அவங்கள அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. மேகாலயா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்து இதுக்கு பேப்பர் இதுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் அவர் இஸ்லாம் மிஸ்டர் இஸ்லாம் சொன்னது எல்லாமே அக்யூரேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்கள்ல பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு எஸ்எம் மஹ்பூபுல் அலாம் அப்படிங்கிறவர் இந்த இந்தியன் கன்சர்ன் பற்றி பேசினது மைனாரிட்டிஸ் பற்றி சொன்னதை எக்ஸாக்ரேட் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு. ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸு புத்திஸ்ட் பற்றிலாம் சொல்லும்போது அக்யூரேட்டாக இல்லை, அதுவும் இல்லாமல் எக்ஸாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது இது ஃபேக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இஏஎம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்தியாவோட இஏஎம் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த அளவில்லாத இந்த வன்மங்களை வன்முறையை நம்ம மைனாரிட்டிஸில் அந்த பங்களாதேஷில் ஏரியாவில் தாக்குறது அசால்ட் பண்ணுறதெல்லாம் இதை மேட்ரு ஆஃப் கிரேவ் கன்சர்ன் அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த இஸ்லாம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஹதியை கொன்னவங்க எனக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிரகாரம் என்னென்னா அந்த சஸ்பெக்ட் இந்தியாவுக்கு என்ட்ரு ஆகியிருக்காங்க வயா ஹலாகட் பார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கிராஸ் பண்ணி அவங்க இனிஷியலாக இண்டிவிஜுவல்ஸ் பூர்த்தி அப்படிங்கிறவரை ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேட்டராக டாக்ஸி டிரைவர் நேம் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காரு அந்த சஸ்பெக்ட்ஸை டூரா சிட்டி அப்படிங்கிற இடத்துல மேகாலயாவில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவர் சொல்கிறத கிளைம் பண்ணுறது, பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இஸ்லாம் அது மட்டும் சொல்லாமல் பூர்த்தி சாமி 2 பேரும் இப்போது டீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க அத்தாரிட்டிஸ் இந்த மேகாலயாவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்புலர் ஃபிகர் அவர், அதாவது மேஜர் மொபிலைசர், ஒன் ஆஃப் தி மேஜர் மொபிலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜூலை ஆகஸ்ட் 2024 அந்த இது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்ததில்லை அகெயின்ஸ்ட் இந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்களோடது, அந்த இதில் அவங்க நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டாங்க. அதுதான் இந்த லா அண்ட் ஆர்டர் இதை ப்ராப்ளத்தை ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் இன்டர் கம்யூனிட்டி டென்ஷனையும் பங்களாதேஷில் ஜாஸ்தி பண்ணி விட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த 2 பேர் இவங்க பங்களாதேஷ் அத்தாரிட்டீஸை பொறுத்தளவுக்கு வந்து 2 பேர் மேகாலயாவில் வந்து நம்ம லோக்கல் பீப்புள்னால வந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம இந்தியா வந்து அதை டோட்டலாக டினை பண்ணியிருக்காங்க. இல்லை, அவங்க இப்போ வந்து சொல்கிறது எல்லாமே அக்யூரேட் இல்லை, எல்லாம் வந்து ஃபால்ஸாக வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இனிமேல் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.